நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவோட நெருங்கி பழகினவன். நான் 7 ஆண்டுகள் ஐயாவுக்கு ரொம்ப நண்பர். அவர் 7 ஆண்டுகள் நானும் காரில் பயணம் பண்ணேன் சார். எத்தனையோ நிகழ்வுகள் மறக்கவே முடியாது. இலக்கிய உலகத்தின் காமராசர் அவர். ₹1 கூட கையில் எடுத்து போகல வீட்டுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், ஏழை பிள்ளைகளுக்கும் அதை அனுப்பி வைத்த பெருமை உடையவர் ஐயா அவர். சத்தியமான வார்த்தை இது. ₹1 கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல அவர். அவர் பெரிய நிலச்சுவாந்தர் தெரியுமா? துரையண்ணனு கூட தெரியுமோ தெரியாது. பெரிய நிலச்சுவாந்தர் சார் அவர். ஆனால் வாழ்நாள் முழுவதும் மகாபாரதத்தில் வர விதுரர் மாதிரி வாழ்ந்தார் ஐயா அவர். விதுரர் மாதிரி வாழ்ந்தார். உண்மையிலேயே அப்படி வாழாமல் சாதாரணமான மனுஷன் இல்லை. அவர் கூட நான் போகும்போது என்னென்ன அனுபவங்கள் தெரியுமா? மறக்க முடியாத நிகழ்வுகள். அவர் முதல்ல ஒரு தென்காசியில் பேசணும். நாங்கள் முதல்ல போயிட்டார் அவர். மறுநாள் நான் தூத்துக்குடியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் காரில் போகிறோம். நான் 2-3 பேர் சேர்ந்து போகிறோம். அது இப்படி போகிற வழியில் ஒரு நல்ல அழகான பறந்து விரிந்திருக்கிற ஒரு மரம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்க, பசுமையாக இருக்க, இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமான்னு. சார் நான் இறங்கி உள்ளே அப்படி வர்றோம். அங்கே ஒரு 4 நண்பர்கள் குற்றாலத்தில் குளிக்க வந்தவன் போலகுது. அழகாக ஒரு பெட்ஷீட்டு நல்லா விரிச்சிட்டு அருமையாக வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து அங்கே வச்சுருக்கான் சார். வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து வச்சுருக்கான். அது பெரிய விசேஷமான பொருள் போலகுது. ஏன்னா பல இடங்களில் நாங்கள் நெருக்கடிக்கெலாம் ஆளாக இருக்கிறோன்றதுக்காக சொல்கிறேன். வச்சுட்டு எல்லாமே டம்ளர்லாம் அழகாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஷேர் பண்ணிவிட்டு, நான் அப்போ தான் எனக்கு கூட ஒருத்தர் விளக்கம் சொன்னார். சாப்பிட்றதுக்கு முந்தி சியர்ஸ்ன்றீங்களே, என்னடான்னு. அளவு சரியாகுதான்னு பார்த்துக்குவோம்னா அந்த மாதிரி ஊற்றிட்டு இவங்க உட்காந்துங்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் கிராஸ் பண்ணுறேன். என்ன ஒருத்தன் பார்த்துட்டான். ஏய் புலவரையா வந்துட்டாடுறான்னா. அவன் என்ன எங்கே பார்த்தாலும் எங்கள் பழகியிருக்கான். எங்கள் ஊர் தாம்பரம் பக்கம்தான் அந்த புலவரையா வந்துட்டாடுறா. மங்களகரமாக ஒரு நகைச்சுவை சொல்லுவார், தொடங்குவோம்னா. எதுக்கு எதிராக தேவை? இதுக்கு போய் மங்களகரமாக ஒரு நகைச்சுவை கேட்குறானேன்னு நினச்சி மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் பரவாயில்லடா ஐயா பார்த்துட்டோம், அதுவே போதும்னு ஒருத்தன் என்ன பண்ணால் அதை ஒரு விரலை விட்டு ஒரு சொட்டு எடுத்து பூமாதேவியில் விட்டான். 4 பேரும் விட்டான். அப்போ தான் நான் சொன்னேன், இப்படி உலகத்தில் இருக்கிற 600 மில்லியன் கோடி மக்களும் ஆளாளுக்கு ஒரு சொட்டு பூமியில் விட்டால் பூமி சுத்துதுன்னு எங்கள் வாத்தியார் சொன்னது நிஜம்தான்னு நான் முடிவு பண்ணுறேன். அதில் ஒருத்தன் சொன்னால், சூப்பர் நகைச்சுவைடா, இதை விட என்னடா வேணும், அது நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் சார் வேலையை. அதனால் போய் நம்ம வெறுக்கலாமா? அங்கே வெறுத்தால் விரோதம் வரும். விரோதத்தை கூட விருப்பமாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வாய்க்கப்பெற்று விட்டால் எந்த மனிதனையும் நாம் இழக்க மாட்டோம். பொதுவாக பேச்சாளருடைய பேச்சு வெற்றி பெறணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு. எவ்வளோ பெரிய கருத்தை நான் வீட்டில் ஹாலில் உட்காந்து சொன்னாலும் என் சம்சாரம் பாராட்டும். பையனே சொல்லுவான், அப்பா என்ன சொல்கிறாரு, ஒன்று கூட கேட்க மாட்டேன்றியாம்மா. அவருக்கு என்னடா வேலை இருக்குது, 1000 வேலை இருக்குது எனக்குன்னுவா. அதனால்தான் வீட்டில் பேச முடியாத சில செய்திகளெல்லாம் வகுப்பறையிலையும் இது மாதிரி பொது மேடைகளிலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் ஒரு கொடையாக நமக்கு தந்திருக்கிறான். அதில் மட்டும் இல்லைங்க, நல்ல கேள்வி நம்முடைய சுவைஞர்களை பெறுவது ரொம்ப பெருமைக்குரியது. ஏன்னா சில நேரங்களில் எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்பேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடுவோன்னுவாங்க. அப்போ நான் யாருக்கு பேசுறது, எதுக்கு பேசுறது? சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? தமிழில் ஒன்று உண்டு, இடம் பொருள் ஏவல் அப்படின்னு உண்டு. எந்த இடத்துல எந்த பொருளை யார் சொன்னாங்க, இதை நாம் உள்வாங்கிக்கிட்டாலே உறவுகள் அழகாக பழகுவார்கள், கோபம் வராது. அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டான் விடியா, அது வேற அர்த்தம் அதுக்கு அப்படின்ற பாவனையோடு நம்ம பழகணும்னா நட்பு செழிக்கும், உறவு செழிக்கும், உலகம் நம்மை பாராட்டும். அதுக்கு எது வேணும்னா மனசை எப்பயும் நம்ம மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வரம் சிரிப்பு என்ற ஒரு வரத்தைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறான். வேற எந்த ஜீவனுக்கும் இல்லை சார். எந்த ஜீவனுக்கும் அது இருக்குதாம்மா?
அந்த பாட்டை கூட நான் நினைவுபடுத்துகிறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னார் நாவுக்கரசர். அப்போது அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய ஆடல் வல்லானுடைய முகத்தையே அழகுபடுத்துவது அந்த புன்னகை வடிவம் என்றால், அந்த புன்னகையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கலகலப்பான ஒரு சிரித்து பழகக்கூடிய ஒரு அழகை நாம் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்ப ஆயுள் கூடும். முதல்ல ஆயுள் கூடும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு. ஒரு 2.5 வருஷத்துக்கு முதல் அலை அலை அலையாக வருதுன்னோ கூட்டம், இப்போ அலை அலையாக பூச்சி வந்தது. முதல் அலை போச்சு, 2வது அலை போச்சு, 3வது அலை போச்சு. இந்த 3 அலையிலையும் மீறி தப்பித்து நாம் உயிரோடு இருப்பதற்கே இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நெஞ்சார சொல்கிறேன் நான். எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலே லட்சக்கணக்கான பேர் போயிட்டான். அப்போது இறப்பே இல்லாத நாடு வல்லரசா, இறப்பை அதிகமாக சந்தித்த நாடு வல்லரசா? அப்போ நாம் பாரதத்தில் பிறந்ததுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா. வேடிக்கையான விஷயம் இல்லை, இது புண்ணிய பூமி. இது ஞானிகள் சித்தர்கள் நடமாடிய பூமி. இது சாதாரணமான மண் இல்லை இந்த மண். அதனால்தான் பாரதி போனான், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலேன்னு. அதனால் மகிழ்ச்சியாக இருப்போம், கலகலப்பாக இருப்போம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். கண்ணதாசன் சொல்லுவார், போன வாரம் தான் மலேசியாவில் கண்ணதாசனை பற்றி பேசிட்டு வந்தேன். கண்ணதாசன் சொல்லுவார், ஒரே வரியில் சொல்லிட்டார், இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம், இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம். 2 சொல்லில் முடிச்சிட்டாருங்க லைஃப்பை. என்ன அருமையானது இது வரி. அதை தான் ஒரு பையன் எழுதுனான், எழுந்தா காப்பி எழுந்திருக்கலன்னா பாலுன்னு. அதை நீங்கள் ஆழமாக பாருங்கள். எழுந்தா காஃபி, ஃபில்டர் காஃபி. அவன் எழுந்திருக்கலன்னா ஒரிஜினல் பால். அதனால் சின்ன சின்ன காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு ஒற்றை வரிதானே பட்டினத்தாரை துறவு கோலத்தை ஏற்க வைத்தது இல்லைங்களா? பத்ரகிரியார் மகாராஜா இல்லை, பத்ரகிரியார் மகாராஜா பட்டினத்தாரை பார்த்து எல்லாத்தையும் வெறுத்துட்டாரு. வைர வைடூரியங்களெல்லாம் வெறுத்துட்டு பட்டினத்தார் துறவு கோலம் கொண்ட பிற்பாடு பத்ரகிரியார் அவர் பின்னாடி போனார். ஒரு சத்திரத்தில் உட்காந்துங்கிறாங்க. ஒரு சத்திரத்தில் உட்காந்துருக்கும்போது பட்டினத்தார் அந்த பக்கமாக இருக்கிறார், பத்ரகிரியார் இந்த பக்கம் உட்காந்துங்கிறார். அங்கே ஒருத்தன் வந்து பட்டினத்தாரை பார்த்து எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு யாசகம் கேட்குறான். பட்டினத்தார் சிரிக்கிறாரு. நானே மற்றவங்கிட்ட போய் யாசகம் கேட்குறேன்டான்னா என்கிட்ட வந்து யாசகம் கேட்குறியாப்பா? அது உட்காந்துங்கிறார் பார் மகாராஜா, அவர்கிட்ட போய் கேளு. அவரும் துறவியாக தான் மாதிரி உட்காந்துங்கிறார். அவர்கிட்ட போன உடனே அவரும் அதான் சொன்னார். அவன் போன பிறகு கேட்டார் பத்திரிகையார், நானும் தானே எல்லா ராஜ்யத்தையும் திறந்துட்டு வந்து துறவியாக உட்காந்துங்கிறேன், அவனை என்கிட்ட அனுப்புகிறீங்களே, அதை உட்காந்துங்கிறார் மகாராஜா, அவரை போய் கேளுன்னு சொல்கிறீங்களே, என்ன நியாயம்னு. இங்கே பாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்ககிட்ட திருவோடு வச்சுருக்க. அப்போ என்னை விட உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதா இல்லையா? எனக்கு திருவோடு கொடுங்க, நான் கையில் தான் கேட்டு சாப்பிட்றேன், கையில் வாங்கி தான் சாப்பிட்றேன். அப்போ நீ திருவோடு வச்சுருக்கிறன்னா நீ மகாராஜா தான். அந்த திருவோட்டையும் தூக்கி போட்டார் அவர். ஏன்னா உலகத்தை சாதாரணமான பார்வையில் பார்க்கல நம்ம பெரியவங்க. ஆனால் கடவுள் நமக்கு வந்து ஒரு இல்லறம் என்ற ஒரு அறமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான். துறவரம் என்பதும் அறத்தை தழுவியது. துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லறத்தை நினைக்கப்படாது, இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நினைக்கப்படாது. ஏன்னா இமயமலை அடிசாரில் கூட 2 சாமியார் சந்திச்சுக்கணும். சந்திச்சவன் சும்மா இருக்கப்படாதா, நீ எப்படி சாமியாரானு கேட்டான். ஏன்னா இந்த சுகர் பேஷண்ட் 2 பேர் சந்திச்சா அப்படி தான் பேசுவான். உனக்கு எவ்வளோக்குது, எனக்கு உனக்கு எவ்வளோக்குது, பிபி எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குதுன்னு. அதை கேட்டு அவனுக்கு இல்லைன்னா இவனுக்கு அதிகமாக கூட ஏறிடும். அந்த மாதிரி நிறைய உண்டுன்னு வச்சிங்களேன். நீ எப்படி சாமியாரா? நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், அதனால் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அது சரி, நீ எப்படி சாமியாரான்னா, நீ எந்த பொண்ணை காதலிச்சு விட்டையோ அதை கல்யாணம் பண்ணிக்கின்னு தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன்னா. ஏன்னா துறவியாக போகிறது கூட ஒரு பின்னணி இருக்குது. அதனால தான் அழகாக சொன்னாங்க, துறவரம்.
அறம் சார், அறம் தர்மத்தோடு பின்னி பிணைந்ததாங்க நம்ம வாழ்க்கை. அந்த தர்ம குணத்தை காப்பாற்றுவதும் பண்பாட்டை காப்பாற்றுவதும் கலாச்சாரத்தை காப்பாற்றுவது எதுன்னு கேட்டால், குடும்ப உறவுகளோடு மகிழ்ச்சியாக கலகலப்பாக வாழ்க்கையை வாழ பழகிட்டோம்னா உண்மையான ஒரு பெருமையை நாம் அடையலாம். ஒரு மன திருப்தி தானே சார் மனுஷனுக்கு என்ன இருக்குங்க? மன நிறைவு தான். மன நிறைவு தான் வாழ்க்கையின் முதல் வேண்டுகோள். இறைவனிடத்தில் கூட எனக்கு வேண்டுங்க, அது கூட இது கூட வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னாங்க பெரியவங்க. நமக்கு என்ன வேணும்னு இறைவனுக்கு தெரியும். அதை வேண்டாம், மனநிறைவு என்ற ஒன்றை கொடுத்தாலே போதும். ஏன்னா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னா பழைய சங்க இலக்கியத்தில். மனசை நிறைவாக வச்சுக்குவோம், மகிழ்ச்சி தானாக குடியேறும். எந்த நகைச்சுவையும் சாதாரணமானதில்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவங்களாயிட்டீங்க எல்லாருமே, இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து போங்க, முடிஞ்ச வரைக்கும் போங்க. குடும்பத்தோடு போய் சில நேரங்கள்லாம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஜவுளி எடுக்க போனாலும் சரி, நகை வாங்க போனாலும் சரி, ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் போவோம் சார். எல்லாருமே போவோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே போவாங்க, நாங்கள்லாம் கூட போவோம். அந்த பழக்க வழக்கம் தான் எனக்கும். இப்போ நான்லாம் என் மனைவி அழைச்சிக்கிட்டு போய் பல அனுபவங்கள் கிடைக்கும் சார். அங்கே அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை ஜிஆர்டி தங்கமாலைக்கு போயிருந்தேன், டி நகருக்கு. 3 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போனேன். 3 லட்சம் ரூபாய்க்கு நகை அருமையாக வாங்கி முடிச்சிட்டா. முடித்து புறப்படும்போது என்னடா 3 லட்சமும் காலி ஆகிடுச்சேன்னு மனசில் நினச்சி வந்தேன். ஆனால் அந்த நகை கடைக்காரர் எவ்வளோ பெரிய தெளிவான மனுஷன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. சார் வாங்க சார், சும்மா போவாதீங்க அப்படின்னு ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தாம்பாரு. எனக்கு அதை நினைக்கிறப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். என் பர்ஸை காலி ஆக்கிட்டு அவன் ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தான் பார்த்தீங்களா சார். சின்ன விஷயந்தான் இது, சின்ன விஷயம். அதை நினச்சி நான் சில நேரங்களில் சிரிப்பேன். அதை விட பெரிய காமெடி என்னன்னா, பார்த்தியா இப்போ நகை வாங்கிறதுனால தானே உனக்கு ஒரு தனி நல்ல பர்ஸு கிடச்சிது. யார் அவ? அதில் ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த காலி பர்ஸை கொடுக்குற இதுலேயும் பணத்தை சேர்த்துன்னு வான்னு சொல்கிறாரோ அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துல இருக்குது சார். இதில் ஒருத்தருக்கு நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா சில பண்பாடுகள் கூட பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்க ஐயா. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மலர நினைவுகளில் கொஞ்சம் வாங்க. எங்கள் ஐயா தேவராஜா சொன்ன மாதிரி பழைய நினைவுகளை என்ன அழகாக பகிர்ந்துக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆழ்ந்த நட்பின் அடையாளம் அவை என்று அர்த்தம். அதுக்கு அவரை நேசித்ததனுடைய அடையாளம் அதுன்னு அர்த்தம். இவ்வளவு மூத்த வயதிலையும் கூட அதை நினைவில் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த அன்பினுடைய ஆழம் அது. அது மாதிரி தான் பெரியவங்க நமக்கு நேரடியாக சொல்லி கொடுத்ததில்லை சார். இப்போ தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குழந்தைய வளர்க்கும் போது கூட பார்த்தீங்கன்னா உள்ளங்கையை நீட்டி வச்சுட்டு முழங்கையால் வச்சு பப்பு கடைன்னு ஒன்று சொல்லி ஒவ்வொரு விரலுக்கும் இது பப்பு சாதம், இது மோர் சாதம், இது சாம்பார் சாதம், இது தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து பாட்டிக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், பெரியப்பாவுக்கு ஒரு வாய், சித்தப்பாவுக்கு ஒரு வாய், அத்தைக்கு ஒரு வாய், அக்காவுக்கு ஒரு வாய், தங்கைக்கு ஒரு வாய், மாமாவுக்கு ஒரு வாய்ன்னு உறவுகளையெல்லாம் ஊட்டுகிற உணவோடு உணர்வில் கலக்கக்கூடிய அற்புதமான பெருமையை ஒரு தாய் இந்த மண்ணில் பெற்று அந்த குழந்தைக்கு கொடுத்து கடைசியில் உனக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கிச்சு மூட்டுவா தெரியுங்களா? அது கலகலன்னு சிரிக்கும். ஏன் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்த மண்ணியா அந்த மண். அப்போ சிரிப்பு என்பது மனுஷனுக்கு வேணும். குழந்தை எப்போ பார்த்தாலும் சிரிக்கும். ஆனால் அது வளர்ந்த பிறகு சிரிக்கிறதுக்கு காரணம் கேட்குது. சிரிடான்னா ஏன் சிரிக்கணும்? இப்போ காரணம் கேட்குற அளவுக்கு ஆகி போகுது. காரணம் இல்லாமலே மனிதனை மகிழ வைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமாக இருக்குது சார், ஏராளமாக இருக்குது. தொட்ட இடங்கள்லாம் இருக்குது. அப்போ பேசணுன்றேன். பேசினா தான் அந்த நகைச்சுவைக்குரிய செய்திகளே சேரும். பிளானிங் பண்ண முடியாது. அன்றைக்கி கூட ஒரு அம்மா சொல்லுது, வீட்டுக்காரரை பார்த்து ஒரு அம்மா சொல்லுது, எங்க நான் வெளியில் போகிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, ஏன்னா அது யதார்த்தமாக தான் சொல்லிச்சு, நான் வெளியில் போகிறேங்கன்னு. இவன் அதுக்குள்ளே நுழைஞ்சு அதை விட எனக்கு என்ன வேணும்னா, அதுக்கு மேலே அங்கே என்ன ஆர்ப்பாட்டம் நடந்ததா அமைதியானதான்னு அது வேறு விஷயம். ஏன்னா சில நேரங்களில் சில எதிர்பாராத உரையாடல்கள் அற்புதமாக இருக்குது சார். சில பேர் இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றோம் இல்லை. இப்போ அந்த பழக்கம் குழந்தைங்களுக்கு உருவாகியாச்சு. செல்லை ஆன் பண்ணிவிட்டு கார்ட்டூன் படத்தை கொடுத்துட்டு கையில் ஒரு கிண்ணத்தில் சாதத்தை போட்டுட்டோம்னா
அது சாதம் உள்ளே போதா கீழே போதான்னு தெரியாமல் அந்த கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே போகுது. செல்லம் கொடுத்து ஊட்டின நிலைமை மாறி இப்போ கருவி உறவு ஊட்டினது போய் கருவி ஊட்டுது இப்போ இல்லையா? நாமளும் அந்த மாதிரி தான் அடிக்ட் ஆகிட்டோம். அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்து படத்தை பார்த்துங்க. அன்றைக்கி மாதிரி தான் ஒருத்தன் உட்காந்து வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுங்கிறான். அந்த அம்மா உள்ளேருந்து சொல்லுது, டிவி பார்த்துன்னே சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னுச்சு. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்னு டிவி பார்க்குறேன்னா. அங்கே ஒரு ஹியூமர் உருவாகுதா இல்லைங்களாங்க எந்த இடத்துலையுமேங்க. அதான் சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ளே தான் சார் இருக்குது. அதனால தான் குடும்பத்தை ஒரு கோயில்னு சொன்னாங்க. குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னது சாதாரணமான விஷயம் இல்லை. கல்யாணமான உடனே கோயிலுக்கு போக சொல்கிறாங்களே, ஏன் தெரியுங்களா? தம்பதிகளெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க சார். இன்னும் கூட நான் பணியமாக சொல்கிறேங்க, ஒரு சிவாலயத்துக்குள்ளே போங்களேன், கர்ப்பகிரகத்தில் ஈஸ்வரன் சன்னிதானம் சன்னதி இருக்கும், சிவன் இருப்பார். வாசல்லே நுழையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விநாயகர் இருப்பார், இந்த பக்கம் முருகர் இருப்பார். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாள் காட்சி கொடுப்பார். அப்போது தாயார், தகப்பன், பிள்ளைகள், ஒரு குடும்பத்தையே பார்க்குறோம். அப்போது ஒரு குடும்பத்தையே பார்த்து பார்த்து உனக்கு ஒரு குடும்பத்தை இறைவன் கொடுப்பான் என்ற உணர்வோடு வான்றதுக்கு தான் கோயிலுக்கு அனுப்புனாங்க. ஆனால் இப்போ போகிறவங்க அதை சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது அந்த நவகிரகத்தை 9 தடவை சுற்றுறான் பார்த்தீங்களா? ஒரு முறை பார்த்த கோயிலை மறந்துட்டு 9 தடவை சுற்றுற நவகிரகத்தை மனசில் வச்சிங்கன்னு தான் குடும்பத்தையே வச்சுங்கிறான் இப்போது. ஏன்னா நவகிரகம் ஒன்றை பார்க்கவே பார்க்காது, 9 திசையில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கிறான் சில இடங்களில். நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார், 5 பேர் இருந்தான் சார். அங்கே ஒரு ஆள் கூட என்னை வான்னு கூப்பிடல. நானும் இன்னைக்கு ரொம்ப நேரமாக நிற்கிறேன். ஆளாளுக்கு ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு பேசுகிறான். அவன் பேசுகிறானே தவிர அவங்களுக்குள்ளே பேசிக்கவே இல்லை. அரை மணி நேரமாக பேசுகிறான் சார். இந்த கருவிகள் வந்த பிறகு உறவுகள் விலகி விட்டது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோனி கேப்டனாக இருப்பார் பார்த்தீங்களா? எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? சில பேர் பந்தை பிடிச்சிட்டான்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், தொடையை தட்டுவான். அவன் உலகமே அக்கப்போ கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவான், அவன் தொடையை தட்டுவான். இன்னும் ஒருத்தன் அப்படியே வானத்தை பார்ப்பான், இன்னும் ஒருத்தன் எகிரி குதிப்பான். ஆனால் தோனி மட்டும் பாருங்கள், 6 அடித்தாலும் அதே முகம்தான், 4 அடித்தாலும் அதே முகம்தான், அவுட் ஆனாலும் அதே முகம்தான், வின் பண்ணாலும் அதே முகம்தான், தோற்றாலும் அதே முகம்தான். எப்படி அவனால் இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க நிருபர். என்னுடைய பிளானிங், திட்டமிடல் சரியாக இருக்கும், அதனால் நான் எதை பற்றியும் அச்சப்படவும் மாட்டேன், ஆச்சரியப்பட மாட்டோம்னு. அப்போ இந்த ஒரு தன்மை நமக்கு வேணும் இல்லையா? நம்ம எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் சார். அதனால தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஏன்னா நம்ம அதை வெறுக்கக்கூடாது. நான்லாம் ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களோட பழகினதுனால சொல்கிறேன். நான் எதையும் வெறுக்கிறதுன்றது வரலாற்றிலே கிடையாது. அவன் தப்பாக எழுதுனா கூட சந்தோஷமாக படிப்பேன். கோவலன்றது எழுதுறதுக்கு கேவலன்னு எழுதிக்கிறான். ஏண்டா காலை எடுத்தேன்னு. மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது, தலையை எடுத்தான். எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை, என்னால் முடிஞ்சது அவன் காலை எடுத்தேன்னா. எனக்கு அப்போ தப்பு தெரியல சார், அவன் சமாளித்த அழகு தான் சார் எனக்கு தெரிஞ்சுது. இவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான், இவன் அநேகமாக வார்டு மெம்பராக வந்தாலும் வருவான். ஏன்னா அதை பேச தெரியுது பார்த்தீங்களா? தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியல சார். மனப்பாடம் பண்ணுறான், மனப்பாடம் பண்ணி மார்க்கை கொண்டு போய் அப்படியே மார்க் வாங்கிறதுக்கு இயந்திரமாக ஆக்கிறமே தவிர, இன்னும் சொல்லனா 2 வார்த்தை மனுஷங்கிட்டேருந்து வரும். ஒன்று அறிவு சார்ந்த வார்த்தை மூளையிலிருந்து வரும், இன்னொன்று அன்பு சார்ந்த வார்த்தை இதயத்திலிருந்து வரும். அன்பு சார்ந்த வார்த்தையை இதயத்திலிருந்து வரவழைக்க பெருமையும் சிறப்பும் தாய்க்கும் தந்தைக்குமாகி வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்குது அந்த பயிற்சியே. அறிவு பாடம் அங்கே கொடுக்கட்டும் வாத்தியார், வேறு வழி இல்லை அவருக்கு. அவர் அதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாருன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது என்னென்ன நடக்குது, எங்கெங்கே நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குது. ஒவ்வொரு வாத்தியாரும் தினம் எழுந்து உயிரோடு வருவோமானே போகிறான். இப்போது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. ஏன் எதற்கு எதுவும் கேட்க முடியாது, நிர்பந்தங்கள். உங்களுக்கு நான் விளக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு காலத்தில் உண்மையான கல்வி இருந்தது, உண்மையான பெருமை இருந்தது, உண்மையான மதிப்பீடு இருந்தது. அதனால தான் மாதாவுக்கும் பிதாவுக்கும் அடுத்த குருவுக்கு அந்த இடத்த கொடுத்தான். இப்போது என்ன ஆச்சு? சிக்கல் இருக்குது. அது இருக்கட்டும், விடுங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நினைக்கிறோம், குடிச்சிட்டு வரான அவங்ககிட்ட கூட சில குணங்கள் இருக்குது சார். குணக்கேடன் வேற, குணக்கேடன் வேற. கவியரச கண்ணதாசனை பேசும்போது அன்றைக்கி அதான் நான் சொன்னேங்க. குணக்கேடன் வேற. அவன் கண்ணாமண்ணான்னு பேசுவான்.
குணத்தோடு பேசுகிறவனு இருக்கிறான் நிறைய இடத்துல. அதனால்தான் அவள் ஒரு தொடர்கதையில் பாடுகிற போது அந்த தெய்வம் தந்த வீடுன்றதில் அவன் குடிச்சிட்டு தான் பாடுறான். அப்பயே அந்த பாட்டு எப்படி தெரியுமா வந்தது அவருக்கு? சார், அந்த பாட்டை அரங்கண்ணல் தயாரிக்கிறாரு, MS விஸ்வநாதன் இசையமைக்கிறாரு, மெட்டு கொடுத்துட்டாரு. 3 நாளாக பாட்டு வரல. அந்த மெட்டுக்கு ஏற்ற சொல்லு கிடைக்கல அவருக்கு, திகைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, வெளியில் மழை பெய்யுது, உதவியாளர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு, எப்பா 3 நாளாக ஒரு சொல்லும் வரல, மது வாங்கின்னு வா போ அப்படின்னார். அதுக்கு அவன் சொன்னான், உதவியாளர் ஒரு வரியாவது எழுதினா தானே நம்ம போய் கேட்டால் வாங்கி கொடுப்பான். ஒரு வரி சொல்லு கூட எழுதாமலே 3 நாளாக உக்காந்து அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மதுக்கு வேறு காசு கொடுறான்னா கொடுப்பாங்களா? அது தகராறு வந்துடும்னா நம்மளை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான்னு உதவியாளர் சொன்னார். உடனே கண்ணதாசன் கோவம் வந்தது. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா என்ன, ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னாரு. அடே இது நல்லா இருக்க, ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்குன்னு எழுதினாரு. ஆண்டவன்ற சொல்ல எடுத்துட்டு தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு அடுத்தது அந்த பாட்டா மாத்தினார். அப்ப அந்த சூழ்நிலையை தனக்கு மாத்திக்கிறார். பார்த்தீங்களா? EVK சம்பத்தும் அவரும் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேச போறாங்க சார். தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே இவர் பேசிக்கிட்டு இருக்கார் கண்ணதாசன். ஒருத்தன் கல்லால் அடிச்சுட்டான், முழங்கையில் அடிபட்டு ரத்தம் ஒழுகுது. ராமகண்ணப்ப கூட வந்தவர், அவருடைய உதவியாளர், அவர் சொல்ல எழுதுறவர், அவர் என்ன பண்ணார், அவர் அப்படியே பக்குவமாக கூப்பிட்டு அந்த காரில் உட்கார வச்சு, இன்னைக்கு நம்ம பரிசுன்ற படத்துக்கு, எம்ஜிஆர் பண்ணிக்கிற படத்துக்கு பாட்டாவது எழுதியிருக்கலாம், போய் இங்கே நம்ம அடித்து கல்லடிப்பட்டு இப்போ ரத்தம் வேற வருதேன்னாரு. உடனே பாட்டு தானே எழுதிக்கொண்டார். நீ கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை, அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லைன்னார். உடனே ராமகண்ணப்பன் சொன்னார், ஐயா இது காதல் பாட்டியா, நீ இன்னும் கல்லால் அடிச்ச அடி அழுகலைன்னு இதை எழுதுறியான்னார். உடனே கண்ணதாசன் சொன்னார், நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி, அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி, எண்ணெய் இனிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள் 5 ரூபா, கண்ணை வட்டமிட்டு பறக்குது 5 ரூபான்னு அந்த காதல் பாட்டை, வன்முறை பாட்டை, மென்முறை பாட்டை மாத்தினா. பார்த்தீங்களா? அவராக இருந்ததனால் சாதிக்க முடியுது. அப்ப நானா இருக்கணும் சார். நானாக இருந்தால் எதையுமே சந்திக்க முடியும், எதையுமே அணுக முடியும். அதனால ரசிங்கன்றேன். அதனால தான் பாரதி சொன்ன வரி எனக்கு அற்புதமான வரி. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. 1 2 சார், ஒரு புல்லு முளைச்சா கூட ஒரு அழகு சார். காலையில் மார்கழி மாதம் காலையில் பாருங்கள், குளக்கரையில் இருக்கிற புல்லு முனையை பாருங்கள், முத்து முத்தாக இருக்கும். அடடா என்ன அழகாக முத்தாக வச்சுங்குது பனித்துளியை. ரசிச்சோமா நம்ம என்னைக்காவது? ரசிக்கணுங்க. அந்த ரசனை தான் மனிதனுக்கு உற்சாகத்தை தரும், ஊக்கத்தை தரும். நீங்கள் ஒரு மலரை கூட, செடியை கூட ரசிச்சிங்கன்னா இன்னும் 4 பூ பூக்கணும்னா உளவியல் அறிஞர்கள் சொல்கிறான் அது. அதனால் அன்றைக்கி கூட டாஸ்மாகில் ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. டேபிளில் இருந்து செல்லு அடிக்குது. அவன் எடுத்தான். ஹலோ ஏங்க எங்கே இருக்கிறீங்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? எப்போ வருவீங்க? நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ என்ன? அப்போ 2 சவரன் செயின் வாங்கணும் சொன்னி தானே நான் வந்தேன். அதில் நல்லா இல்லை, அப்படி லுக்காக இல்லை. 3 சவரன்லாம் நல்லா இருக்கு, வாங்கிக்கோமா. சரி, ஃபோன் கட் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் பொறுத்து ரிங் அடிக்குது. ஏங்க எப்போ வருவீங்க? நான் எப்போ வரேன், உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. இப்போ ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன், 3000 ரூபா புடவை அவ்வளோ லுக்கா இல்லை, பாடல் நல்லா இல்லை. ஒரு 5000 ரூபாய் புடவை அருமையாக இருக்குது, எடுத்துக்கோ, வாங்கிக்கோ. ஃபோன் நின்று போச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், ஏண்டா குவார்ட்ரு வாங்கி கொடுன்னு நான் கெஞ்சிங்கிறேன், காலனா கையில் இல்லைன்னு சொன்னேன். 2 சவரனுக்கு 3 சவரனா வாங்கிக்கோ, 2000க்கு 5000 ரூபாய் வாங்கிக்கோன்னு இவ்வளோ சொல்கிறியாடா, தர்மமா இதுன்னா? அது எவன் செல்லுன்னே தெரியல. எவனோ வச்சுட்டு போட்டுக்கிறான், கொஞ்சம் ஓவர் போலகுது.
உள்ளே போனது ஓவராக இருந்ததுனால இதை வெளியில் வச்சுட்டு போயிட்டுக்கிறான். அந்த மகராசி அவன் வீட்டுக்காரம்மா போலகுது, புருஷனை கேட்டு கேட்டு தான் செய்யும் போலகுது. 25 வருஷமாக எனக்கு அந்த பாக்கியமே இல்லைடா. நான் அவளை கேட்டு தான் நான் செய்கிறேன். ஆனால் புருஷனை கேட்டு செய்கிற ஒரு பெண்ணு இந்த பூமியில் இருக்கிறாளேன்னு சந்தோஷத்தில் நானும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னேன்டா. என் கையில் அவளை காசு ஏதுறான்னு அவன் சொன்னான்னா, சார் ரசனை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. வீட்டை பூட்டிட்டு போனவன் திரும்பி ராத்திரி 11:30 மணிக்கு வீட்டை திறக்கிறான். திறக்க முடியல, தள்ளாடுறான். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, சார் நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா, நான் வேணால் திறந்து, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் திறக்கிறேன், இந்த வீடை மட்டும் ஆடாத பார்த்துக்கோ. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க, அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது சார் ரசிங்க சார். நான்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். அதை நான் என்னுடைய புத்தகத்திலே கூட நிறைய எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் பல முறை நான் ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கலாம். பஸ்ஸு பயணங்களில் எவ்வளோ இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கூட வந்து பயணம் பண்ணுறாங்க பாருங்கள், வினோதமான ஆளாக இருப்பாங்க. அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு பாட்டி அதில் ஏறி கண்டமங்கலத்தில் இறங்கணும். கண்டமங்கலத்தில் சொல்ல, கண்டமங்கலம் வந்தால் சொல்லுப்பா டிரைவருன்னு சொல்லிச்சு. டிரைவரும் ஊனிட்டான், என் கண்ணெதிரிக்க உக்காருன்னா. அது உக்காந்து அதுவும் தூங்கிடுது. காதில் கேட்டால் நானும் தூங்கிட்டேன். ஆனால் கண்டமங்கலம் தாண்டி ஒரு லெவல் கிராசிங் வருங்க. இன்றைக்கி கூட நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போன வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் லெவல் கிராசிங் தாண்டி 1 கிலோமீட்டர் போயிட்டான் சார். போய் அந்த டேர்னிங்கில் அப்படி திருப்பினா பாருங்கள், ஸ்டேரிங் திருப்பின உடனே இந்த அம்மாவை பார்த்துட்டான் பாட்டி. ஐயோ ஐயோ இது சொல்லிச்சே கண்டமங்கலம் வந்தால் சொல்லுன்னு கொண்டு விடுமே என்ன தாண்டிட்டேன்னு சொல்லி திருப்பி அப்படியே சர்வீஸ் ரோட்டில் உள்ளே வரான் சார். உள்ளே வந்து பாட்டி கண்டமங்கலம்னா, நல்ல வேலை சொன்னப்பான்னு சுருக்கு பை திறந்து பிபி மாத்திரை எடுத்து போட்டுது. இன்னும் இறங்கலையான்னா, இல்லைப்பா கண்டமங்கலம் வந்தால் கரெக்டாக இருக்கும், பிபி மாத்திரை போட்டு என் பேத்தி சொன்னால் அதுக்கு தான் உனக்கிட்ட சொல்லி வச்சேன்னுச்சு. இப்போ டிரைவருக்கு பிபி ஏறி போச்சு. அவனுக்கு அது வரைக்கும் இல்லாமல் இருந்தான். இதே மாதிரி ட்ரெயினில் பயணம் பண்ணுங்க. தென்கட்சியார் நானும் பல முறை போயிருக்கேன் சார். வைகையில் போயிருக்கிறோம். ஒரு தடவை வைகையில் விழுப்புரத்துலேருந்து புறப்படும் போது ஒருத்தன் ஏறிட்டான் சார். ஓடி வந்து ஏறி உட்காந்துட்டான். டிடிஆர் எங்களை கூட நிறைய பேசிக்கிட்டு வந்ததுனால புதுசாக இருந்தவனை பார்த்து டிக்கெட்டை எடுனார். அவனை எடுத்து கொடுத்தான். இந்த டிக்கெட்டு செல்லாதே நீட்டார். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது, சார் செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா. அவர் ஆடி விட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது வந்து நீ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு உள்ள டிக்கெட்டு, இது எக்ஸ்பிரஸ்ஸு, இதில் வந்தது தப்புன்னா. அவன் கேட்டான், எக்ஸ்பிரஸ்னால் என்ன, பேசஞ்சர்னா என்ன, எனக்கு தெரியாது சாமின்னு. எக்ஸ்பிரஸ்னால் நிற்காமல் வேகமாக போகும், பேசஞ்சர்னா நின்று ஸ்லோவாக போகும்னா. அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுங்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்ன பார்த்தாரு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, நீ வர்றது அடுத்த ஸ்டேஷனு திண்டிவனத்தில் நிற்கும், இறங்கிடுப்பா ப்ளீஸ்ன்னாரு. அவன் சொல்கிறான், திண்டிவனத்தில் நான் இறங்கிறத விட வேகமாக போகிற இந்த ட்ரெயினை ஸ்லோவாக போவையே, 2 பேரும் பயணம் பண்ணலாம், எனக்கும் பிரச்சனை இல்லை ட்ரெயினுக்கும் பிரச்சனை இல்லைன்னா. அப்போ சொன்னார் டிடிஆர், திண்டிவனம் வந்தால் நான் இறங்கிக்கிறேன், ஏன்னா நானும் நிம்மதியாக இருக்கணும், நீ நிம்மதியாக இருக்கணும், நீ புறப்பட்டு போப்பான்ட்டார். ஏன்னா வேடிக்கை மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க சார். இப்போ அந்த கொரோனா பீரியடு வந்தது இல்லை, அதில் எவ்வளோ காமெடி நடந்திருக்குது. நீங்கள் அதை நிறைய பேர் வருத்தமாக இருந்தாங்க. நான் துரைசாருக்கு கூட நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், 2-3 முறை ஃபோன் பண்ணேன். 2.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார். உண்மையிலே சொல்கிறேன், எப்படி இருக்கிறீங்க, எதாக இருக்கிறீங்க. அவங்க ஒருத்தர் 2 பேர் கண்ணீரே விட்டாங்க. சுற்றி இருக்கிற உறவுகள் கூட என்னை கேட்கலையா, எப்போ மேடையில் பார்த்தேன் நாம், என்னை விசாரித்த பற்றியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சின்னு பாராட்டினான். உண்மையிலே மகிழ்ந்தேன். ஆனால் என்ன ஒருத்தன் கேட்டான், புலவர இருக்கிறியான்னா. இல்லை அவன் எதை நினச்சிங்க கேட்குறான்னு தெரியல, என்ன மெட்ராஸ்லாம் பல விதமாக பேசுகிறாங்கன்றான். ஏன்னா நிறைய விசேஷங்கள். அதான் தான் சொல்கிறாங்களே, துன்பத்தை கூட இன்பமாக பார்க்க பழகினார் திருவள்ளுவர். இடுக்கன் வருங்கால் நகுங்க. நாங்கன்னா ஒரு துன்பத்தை பார்த்துட்டு சிரிக்க சொல்லலை அவரு. ஒரு துன்பமாக இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்குரிய மார்க்கம் எப்பொழுது கிடைக்கும்னா, சிரிப்பதற்குரிய மனோநிலையை நீ பெற்றிருந்தால் தான் துன்பத்திலிருந்து வெளியிலே வருவதற்குரிய வழிமுறைகள் கிடைக்கும் என்பதனால அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளும் தான் வள்ளுவர் சொல்கிறார். எவ்வளோ அழகான குரல் தெரியுமா அது. அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் நம்ம மன மார்க்கம் நிறைய கிடைக்கும்.
அதனால் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். நாம் நிறைய படிக்கிறது மூலமாக வரும், கேட்கறது மூலமாக வரும். வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவேன், சார் இந்த உலகத்தில் அவர் மாதிரி ஒரு உபன்யாசகரை நீங்கள் பார்க்க முடியாது, இன்னும் பிறக்கலையே, யாரும் வரலையே. ஒரு கூட்டத்தில் சொல்வார், எதையுமே கற்றுக்கொள்ள வைப்பார் அவர். சாமி மாலையை போட்டுக்கிட்டு தான் பேசுவார், எப்பயுமே கழுத்தில் மாலை போட்டு தான் பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மாலை போடுறதுக்கு ஒருத்தன் ரொம்ப நேரமாக, அரை மணி நேரமாக நிற்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணார், அவனுக்கு உடனேயும் கூப்பிடல. சரி ரொம்ப நேரம் நிற்கிறானே பாவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து எப்பயுமே கேள்வி கேட்பார். கேட்ட உடனே அவன் கதை சஷ்டி கவசம், திருவருட்பா, திருவாசகம், சின்ன சின்ன புக்கு பரிசு கொடுப்பாரு. அதில் ஒரு நாகரிகம் பாருங்கள், பெரியவங்களை பார்த்து கேட்ட கேள்வி கேட்ட வரலாறே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரியலன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட குற்றம் வருன்றதுனால சின்ன பிள்ளைகளை தான் கேள்வி கேட்பார். அவ்வளவு நாகரிகமான பண்பாட்டை வளர்த்தார் மேடையில். அவர் கேட்டார், ஒரு பையனை கேட்டார், பதில் சொல்லிட்டான். உடனே கதை சஷ்டி கவசத்தை கொடுத்து அவனை கிட்ட கூப்பிட்டு கழுத்தில் இருக்கிற மாலையை எடுத்து போட்டார். இதுதான் நேரம்னு அவன் அந்த ஆள் ஓடி வந்து கழுத்தில் மாலையை போட்டான் சாமிக்கு. அப்போ சொன்னார், உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது, நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கு கொடுப்பதற்கு இன்னொருவரை இறைவன் ஏற்பாடு செய்வான்னு அதைய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கினார். பார்த்தீங்களா? இப்போ அப்படிப்பட்டவர் தான் சார் வெல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலும். அலெக்சாண்டர் போர்க்களத்துக்கு போகிற போதெல்லாம் படை வீரர்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டான், டாஸ் போட்டு தான் சொல்லுவாராம். அப்படி நாணயத்தை சுண்டி போடுவாராம். பூ விழுந்தா போக வேண்டாம் சண்டைக்கு, தலை விழுந்தா போவோம்னா தலை விழுந்தது புறப்பட்டு போனான். 10 முறை அந்த மாதிரி தான் பயணம் பண்ணார். தலை விழுந்தது போனான். எல்லாருமே போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் சொன்னார், அந்த நாணயத்தில் 2 பக்கமும் தலை இருக்கிறது அப்போ தான் தெரியும். அந்த வேகம் அப்போ தானே சார் வரும். மனம் தானே தீர்மானிக்குது. வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது மனம். அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நலம் தரும் நகைச்சுவைகளை ரசிப்போம். மனசை பாழாக்கிற நகைச்சுவை நமக்கு வேண்டாம் சார். குமரியானந்தனை கல்கத்தா தமிழ்ச்சங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ கல்கத்தா தமிழ்ச்சங்கம், அவர் ஐயா சொல்றதுனால சொல்கிறேன், 25வது வெள்ளி விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க குமரியானந்தனை. அப்போ அந்த வரவேற்பரை சொன்ன அந்த சங்கத்து தலைவர் என்ன சொன்னார், செயலாளர், இது காளை பருவம் அடைந்து விட்டது, எங்கள் சங்கம் காளை பருவம் அடைந்தது. 25 வயசுனா காளை பருவம் இல்லையா, காளை பருவம் அடைந்ததுன்னு பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டார். குமரியானந்தன் வந்தார். காளை பருவம் இந்த சங்கம் எய்தியதனால் தான் இந்த குமரியை பேச அழைத்திருக்கிறார்கள்னாரு. என்னங்க தமிழ், என்ன அழகான தமிழ் தெரியுமா? அவருடைய 90வது வயது பிறந்த நாளில் சத்தியமூர்த்தி பவனில் பேசுகிற போது நான் இதை சொன்னேன் சார். ரொம்ப மகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார் சார். அவர் நானே மறந்து போன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினீங்க புலவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு மேடையில் சார் வாக்கிச கலாநிதி கேவா ஜெகநாதன் பேசணும், அவரும் பேசணும். முதல்ல குமரியானந்தன் பேசுகிறாரு. அவர் இலக்கிய செல்வர்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்படியே கடல் மடை திறந்தார் போல கட 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 கடன்னு அடித்து இலக்கியத்தை தூக்கி நிறுத்தி பிரமாதமான கைத்தட்டல், ஆரவாரம், அரங்கமே சலங்கை கட்டி ஆடுது. அதுக்கு அடுத்தது கீவாஜா பேசணும். அவர் வரும்போது சொன்னார், பார்த்தாரு, அவையை தங்கிட்ட கொண்டாடணும் இல்லையா, அதெல்லாம் அவர் பேச்சு எடுபடாது. அவையை தங்கிட்ட கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணாரு, குமரியானந்தன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. ஐயா நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்தேன். அதான் வெளுத்து வாங்கிட்டீங்கன்னாரு சார். கூட்டம் அப்படியே கீவாஜா கிட்ட வந்துட்டுது. கீவாஜா அப்புறம் 1 மணி நேரம் பேசி ஜெயிச்சார். வார்த்தைகள் என்பது நலமான வார்த்தைகளாக இருக்கணும். நலம் தரும் வார்த்தைகள் பலம் தரும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கையா. பெருந்தலைவர் காமராஜர் அது மாதிரி ஒரு மனிதர் கிடைப்பாரா? அவர் சாதாரண மனிதரா? சரித்திர புருஷன். அவர் இடத்தை நிரப்ப முன்பும் கிடையாது, பின்பும் கிடையாது. உலகம் உள்ளளவும் காந்தி நிற்பார், உலகம் உள்ளளவும் காமராஜர் நிற்பார், உலகம் உள்ளளவும் கலாம் நிற்பார்.